வணக்கம். சிறகடி காசு சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி சிட்டிகிட்ட பணம் கேட்க போகிறாங்க. சிட்டி சொல்கிறாங்க, மேடம் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பணங்கிறீங்களே, என்கிட்ட ஏது அப்படிங்கும்போது சிட்டி, உங்களை விட்டால் எனக்கு வேறு யார் சிட்டி இருக்கா, எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கங்க, உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்கள்ல, உங்கள் ஃப்ரெண்டு ஏதோ கல்யாணம் முடிக்க போகிறாங்களாம், வீடு வாங்கன்னு அலையிறாங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சிட்டி, அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க வீடெல்லாம் பார்த்துருக்குறாங்க, பார்த்துட்டு எங்கள் தெரிஞ்ச ஒரு வீட்டை வாங்கல, அவங்க பணத்தோடு வீட்டுக்கு வந்திருக்குறாங்க. ஆனால் பணம் எல்லாமே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படிங்கிறாங்க. 40 லட்ச ரூபா, ₹1 ₹2 இல்லை, 40 லட்ச ரூபா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ வீட்டில் தான் வச்சுருப்பாளா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு தான் அங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, நான் அவட்ட கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தோடனே வித்தியா பழைய மாதிரி நம்மகிட்ட பேச மாட்டா. நம்ம சிட்டிக்கிட்ட சீன் போட்டுட்டு வந்துட்டோம், பணம் நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் வித்யாவை எப்படி சமரசப்படுத்துன்னு ஒன்றும் தெரியலையே. சரி, நம்ம வித்யாவை மட்டும் இது பண்ணோன்னா அந்த ஆன்ட்டிக்கும் 2 லட்ச ரூபா கொடுத்துடலாம். அதுபோக நம்மளும் பார்லர் வச்சிடலாம், அவளை கூட பார்லருக்கு பார்ட்னராக இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வித்யா பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் காலிங் பெல்லை அமுக்கிறது அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்குறாங்க. இங்கே ரோகிணி, உன்னை யார் வீட்டுக்கு வர சொன்னால், நான் தான் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கும்போது, என்ன மக்கா என் மேலே இவ்வளோ கோவமா அப்படிங்கிறாங்க. நான் உன்ட்ட பேசுகிறோம்ல, நீ கிளம்பு அப்படி மக்கா அப்படின்னு சொல்லிட்டு டபார்னு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. உன்னை யார் வீட்டுக்குள்ளே வர சொன்னா அப்படிங்கும்போது, என்ன இவ்வளோ பணமாக இருக்குது அப்படிங்கும்போது, இங்கே பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, நீ முதல்ல கிளம்புறியா, நான் கதவை சாத்தணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு வித்யா, நான் போகலை அப்படின்னு சொல்லி சோஃபாவில் போய் உட்காடுறாங்க. நான் உனக்கு என்ன சொன்னேன், கிளம்புன்னு தானே சொன்னேன், நீ எதுக்கு சோஃபாவில் உட்காந்துட்ருக்க, கிளம்புடி அப்படிங்கிறாங்க. நான் கிளம்ப விரும்பலை வித்யா, நான் உன்னை ஒன்று சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் எதுவுமே பேசலை, விரும்பலை ரோகிணி, நீ கிளம்பு, நீ ரொம்ப சுயநலமாக இருக்க ரோகிணி, நீ கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கும்போது, இதான் முடிவா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதான் முடிவு அப்படிங்கிறாங்க. இல்லடி, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை சொன்னால் நீ கேள அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நான் பார்லர் வைக்கலான் இருக்கேன், ஒன்றையும் நான் பார்ட்னர் ஆக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ அல்வா நிறைய பேருக்கு கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கே கொடுக்க நினைக்காத, நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. வித்யா, நான் சொல்லதை நீ புரிஞ்சுக்கோ, ஏன் இப்போ வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு நீ பணத்தோடு அலையுத, வீடு உனக்கு செட் ஆகலை, அதுலேருந்து என்ன தெரியுது, நீ பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு தான் உள்ள பணம்னு தெரியலையே உனக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, பணத்தை பார்த்தோன்னா நீ எப்படிலாம் பேசணும்னு எனக்கு தெரியும், தயவுசெய்து நீ கிளம்பு, இந்த பணம் என் பணம் கிடையாது, என் வருங்கால வீட்டுக்கார் முருகன் இருக்கார்ல, அவரோட பணம் அப்படிங்கும்போது, நீ அவரை தானே கல்யாணம் பண்ண போகிற, அப்போ அது ஓம் பணம் தானே அப்படிங்கிறாங்க ரோகிணி வித்யாட்ட. இங்கே பாரு, அதெல்லாம் நீ பேசாத, நீ கிளம்புனா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு வித்யா மேலே சரியான காண்டு. 40 லட்ச ரூபா வச்சுருக்கா, முன்னாடி உனக்கு எவ்வளோடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. ரோகிணியை பொறுத்த மட்டும் தன்னை மட்டும் தான் நினைப்பாங்க, அடுத்தவங்க எப்படியும் போகிறாங்க அப்படிங்கிற மனநிலையில் உள்ள ஆள். அப்போ தான் நினைக்காங்க, நம்மளுக்கு கிடைக்காத பணம் இந்த வித்யாவுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இந்த முருகன் கூட கல்யாணம் முடித்தா தானே இந்த பணம் வித்யா பணமாக இருக்கும், வித்யா வீடு வாங்குவா, கடைசி வரைக்கும் அவள் ஒன்றுமில்லாதவளாக தான் இருக்கணும். இந்த ரோகிணியை வேண்டான்னு ஒரு ஆள் முடிவு பண்ணால் அவங்க எந்த நிலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இந்த ரோகிணி நேராக சிட்டிகிட்ட போகிறாங்க. சிட்டி, எனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஆள் ஸ்மார்ட்டாக இருக்கணும், அப்படி ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் புரியலை, முதல்ல பணம் கேட்டு வந்தீங்க, இப்போ ஸ்மார்ட்டான ஆள் கேட்குறீங்க அப்படிங்கும்போது, சிட்டி நான் எவ்வளோ நாள் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் வர சொல்கிறாங்க. ஒரு ஆளை பார்த்துட்டு இந்த ஆள் ஓகேவா இருப்பாப்ல அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. சிட்டி, நான் கூப்பிட்டு போகிறேன், இவருக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு 5000 கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போய், நான் சொல்கிறது மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க. முருகன் ஒரு ஆள், அவர்கிட்ட போய் நானும் வித்யாவும் ஒரு 4 வருஷம் லவ் பண்ணோம், வித்யா என்கிட்ட ஒரு 4-5 லட்ச ரூபா வாங்கிட்டு தரவே இல்லை, அப்புறம் என்ன வேண்டான்னு போயிட்டாங்க, நானும் இனி வேண்டான்னு போயிட்டலாமா, இனி மாதிரி 2-3 பேரை நீ வேண்டான்னு சொல்லியிருக்கியா, ஏமாற்றிருக்கியா, நான் கேள்விப்பட்டேன், என் பணத்தையாக தந்துருன்னு கேட்டேன், ஆனால் தரமாட்டுறாங்க, இப்போ நீங்கள் தான் விரும்புகிறதாக கேள்விப்பட்டேன், நீங்களாவது என் பணத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க, வித்யாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க, அவங்க தான் அப்படிங்கிறாங்க. நம்ம வித்யாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே உடலை முருகனுக்கு. முருகன் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஒரு சின்சியராக லவ் பண்ணுறோம், வித்யாவும் சின்சியராக லவ் பண்ணுறாங்க, இப்படி ஒரு ஆள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை கால் பண்ணுறாங்க. வித்யா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் அப்படிங்கிறாங்க. உங்களை ஒரு ஆள் லவ் பண்ணதாக உங்கள் ஃபோட்டோவோடு இருக்காரு அப்படிங்கும்போது, என்ன லவ் பண்ணுறாரா, நான் யாரையுமே லவ் பண்ணலையே அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்களாம், பணத்தையும் திருப்பி கொடுக்கலையா, அதே மாதிரி ஏகப்பட்ட வேற ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லுதாங்க அப்படிங்கும்போது, முருகன் நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துடுறாங்க வித்யா. வித்யாவுக்கு சரியான கோபம்.
என்னடா இது இப்படி வந்து சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, இனி யார் உனக்கு தெரியுமா அப்படிங்கும்போது, அதான் தெரியுமே, அதான் என்கிட்ட ஃபோட்டோ இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையை சொல்லு, தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காத, யார் ஒன்று அனுப்புனா அப்படிங்கிறாங்க. ஏங்க யாரும் அனுப்பலை, எனக்கு வித்தியா பணம் தரணும், எப்போ தருவாங்க, வாங்கி தாங்க அப்படிங்கிறாங்க முருகன்கிட்ட. முருகன் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, வைக்காது அப்படிங்கும்போது முருகன் சொல்கிறாரு, எனக்கு குழப்பமாக இருக்குது வித்யா, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அழுகிறாங்க. முருகன் தயவுசெய்து நீங்கள் அழாதீங்க, நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேன், நான் இது வரைக்கும் ஆச்சு உங்களை பார்க்க முடியும், நான் யாரையும் விரும்பினதில்லை, கல்யாணமே வேண்டாம், காதல்னாலே பொய் அப்படி இப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். உங்களை என்றைக்கு நான் பார்த்தனோ, என்றைக்கு பிடிச்சதோ அன்றைக்கிலேருந்து நான் உங்களுக்கு உண்மையாக தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டு ரோகிணின்னு ஒருத்தி உண்டு, அவள் வேணா பொய் சொல்லிட்டாலே அவளை தவிர்த்து நான்லாம் யாருக்கும் பொய் சொன்னதில்லை, என்ன வாய் பேசுவேன் பதிலுக்கு பதில் பேசுதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றபடி நான் யாருக்கும் அப்படி பண்ணது கிடையாது முருகன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க முருகன் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. உடனே முருகன் சொல்கிறாங்க, வித்யா யார் சொல்கிறத நம்புன்னு எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கும்போது, நீங்கள் பேசுறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு வர வேண்டிய பணத்தை எப்போ தருவீங்க வித்யா அப்படின்னோடனே வித்யாவுக்கு சரியான கோவம் ஆயிடுது. அந்த ஆளை போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. வெளுத்தோன்னேமாம்மா விட்டுருங்க நான் ஒரு நடிக்க தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. நடிக்க தான் வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ முருகன் திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம் நான் நடிக்க தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. முருகன் நடிக்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கும் சரியான கோவம் ஆயிடுது. நானும் வித்யாவும் சின்சியராக லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணது அளவுக்கு போயிருக்கோம், நீ என்னன்னா சம்மந்தம் இல்லாமல் வந்து நான் வித்யாவை லவ் பண்ணேன், எனக்கு அவளுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, எனக்கு பணம் தரணும் வாங்கி தாங்கன்னு வந்து நிற்க, அது ஒன்றை மட்டும் இல்லை ஏகப்பட்ட பேர் வித்தியை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுதாங்க. இல்லை என்னையே வந்து ஒரு ரோகிணின்னு ஒருத்தவங்க வந்து தான் இப்படி சொல்ல சொன்னாங்க அப்படின்னோடனே வித்யாவுக்கு பயங்கர ஷாக்கு. ரோகிணிக்கு நம்ம பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை கெடுக்குற அளவுக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. முருகன் அந்த ரோகிணி நான் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னோடனே முருகன் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு வித்யா, நான் கூட கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி ஆகிட்டேன் அப்படிங்கும்போது முருகன் அப்போ நீ நம்பலையா அப்படிங்கும்போது நம்பினேன், ஆனாலும் இப்படிலாம் வருதே அப்படின்னு சொல்லி மனம் சங்கடத்தில் தான் இருந்தேன், மற்றபடி இப்போவுமே நீங்கள் நல்லாவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த ரோகிணி நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது முருகன் அதுக்கு வேறு வழி இருக்குது நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வித்யா நம்மளை 2 பேரையும் பிரிக்கணும் வைக்கணுங்கிற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க வித்யா, 5000 சம்பளத்துக்கு நடிக்க வேறு வந்திருக்கான் இவன் அப்படிங்கிறாங்க. இவன் வந்து வெறும் அம்பு தானே, எய்தவர்கள்னு ஒரு ஆள் இருக்காங்கல்ல ரோகிணி, நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. வித்யா அப்படிங்கிறாங்க, இல்லை நான் பார்த்துக்குறேன் எனக்கு தெரியும், அவள் வந்து பண்ணது எல்லாமே ஃப்ராடு வேலை, அவள் ஃப்ராடு தினத்தை மறைக்கிறதுக்கு என் வாழ்க்கை கெடுக்க பார்ப்பாளா, யாருக்காகவும் முருகன் உங்களை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன நடந்துச்சுன்ட்டு அப்படியே சொல்கிறாங்க. ரோகிணி வந்து என்கிட்ட பணம் கேட்டாங்க, நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், அந்த கடுப்பில் தான் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன முத்தனன்ட்ட சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. முத்தனை மைனி தானே அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன், முத்துட்ட தான் சொல்லணும், அதை நான் வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் என்னைய கொஞ்சம் பஸ் ஏற்றி வைங்க, நான் ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு வித்தியா அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ரோகிணியை பற்றியே எல்லா விவரத்தையும் கொண்டு முத்துட்ட கொடுக்கணும், முத்து தான் இதுக்கு சரியான ஆள், வேறு யாரும் சரியாக வரமாட்டாங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. பஸ்ஸில் ஏற்றி விட்றாங்க, சொந்த கிராமத்துக்கு போகிறாங்க. வித்யா கிளாஸ்மேட்லாம் போகிறாங்க. இந்த ஸ்கூலில் படிக்கும்போது எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துருப்பாங்களே, அந்த ஃபோட்டோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கிக்கிறாங்க. ரோகிணி வித்யா எல்லோரும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது. அது 6லேருந்து 10 வரைக்கும் வாங்குறாங்க. அப்புறம் 11, 12 வாங்கிக்கிறாங்க, எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ரோகிணி வந்து பிறந்த ஊரில் அவங்க தெரிஞ்சவங்கலாம் ரோகிணியை பற்றி கேட்குறாங்க. கல்யாணின்னா யார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கல்யாணியை பற்றி எல்லா கதையுமே சொல்லுதாங்க. அதே மாதிரி கல்யாணம் முடிச்ச கிராமத்துலேயும் சொல்லுதாங்க. இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் ஆச்சு வச்சிச்சு, எல்லாம் இங்கே தான் இருந்துச்சு, ஒரு பிள்ளைய மாதமாச்சு, அப்புறம் பிள்ளைய பார்த்துட்டு ஏமாட்ட கொடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு வச்சுட்டுங்காவா, இப்போ மெட்ராஸில் ஏதோ பார்லர் வேலை வச்சு இதுன்னு சொல்லுதாவா, ஆனால் உண்மை எங்களுக்கு தெரில அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லுதாங்க. இது எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு வேறு ஏதாவது ஆதாரம் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது தான் தினேஷை பற்றிய ஒரு தகவல் வருது. தினேஷ் வந்து இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரோகிணி சொன்னால அப்படின்னு சொல்லி அந்த தகவல் அவங்களுக்கு மனசில் வருது. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக தினேஷை தேடி போகிறாங்க. தினேஷ் வந்து நீதிக்கு வந்த சரியான வாயாடி அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாம் இருக்கட்டும் தினேஷ், நான் உங்கள்கிட்ட தான் ஒரு உதவியை கேட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன உதவி அப்படிங்கிறாங்க. ரோகிணியை பற்றிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னை விட அதிக தகவல் உங்கள்கிட்ட இருக்கும், அது சம்மந்தமாக ஏதாவது தகவல் இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் ஒன்றாவே படித்தாலே உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கும்போது, இல்லை அவள் வந்து ரோஹிணின்னு சொல்லி ஒரு தீட்டை வந்து பேசி தானே பார்லர் வேலை கற்றுக்கிட்டா, அதை பற்றி எனக்கு தகவல் தெரியாது, அதை பற்றி தகவல் எதுவும் இருக்கா அப்படிங்கும்போது, அது எதுக்கு நீ கேட்குற வித்தியா அப்படிங்கும்போது, உனக்கு பணம் தானே வேணும், உனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு 50,000 தான் நான் தரேன் அப்படிங்கிறாங்க. 50,000 எப்பவுமே அனுப்புதேன், அதை பற்றி தகவல் தான் அப்படின்னோடனே மலேசியாவிலேருந்து ஒரு பொம்பளையால் வந்துச்சு. அந்த பொம்பளையால் பேர் தான் வந்து ரோஹிணி.
அந்த ரோகிணிகிட்ட தான் வந்து இந்த ரோகிணின்னு சொல்லி ஏமாற்றிருக்காள் அந்த கல்யாணி. வேலை கற்றுக்கிட்ட பிறகு தன்னை ரோகிணியாக சொல்லிக்கிட்டு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த ரோகிணியுமே வந்து அவங்க ஊரை பார்த்து போயிட்டாங்க. இப்போ இவன் ரோகிணின்னு சொல்லியே சுற்றி அவன் ஃப்ரெண்டு நல்லா சம்பாத்தியம் பண்ணதாப்புல. அது போக தன்னை பெரிய பணக்காரன்னு காமிச்சிக்கிட்டு ஒரு இடத்துல கல்யாணம் முடிச்சிட்டாப்புல. அதுக்கு தான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. உடனே அந்த பதிவையும் எடுத்துக்கிறாங்க. உடனே இது என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வச்சுட்டு முருகனுங்க வாங்க அப்படிங்கிறாங்க. முருகன்கிட்ட எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. முருகன் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ இந்த ரோகிணி இவ்வளோக்கு கெட்டவங்களா, இவ்வளோ வேலைலாம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கும்போது, இது மட்டும் இல்லை, கல்யாணம் முடிச்சு தான் பையனை வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு அதை பார்க்க போகிறதே கிடையாது. அவங்க அம்மா ஒவ்வொரு வாட்டியும் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோனே இந்த ரோகிணி எடுக்காது. அப்படிங்கும்போது அவங்க அம்மா எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அம்பத்தூரில் இருக்காங்க. கிராமத்தில் இருந்தால் முத்தும் மீனாவும் போய் கிருஷை அடிக்கடி பார்க்குறாங்க. கிருஷை வழக்க கேட்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணி வந்து இங்கே கொண்டு வச்சுருக்கான். அவங்க அம்மாவுக்கு கூட செலவு கொடுக்க மாட்டான். நான் தான் ஆத்திர அவசரத்துலாம் கொடுப்பேன், பார்ப்பேன். அவங்க அம்மா வந்தால் கூட என் வீட்டு தான் வருவாங்க. அந்தளவுக்கு என் கூட நல்லா அன்பாக இருப்பாங்க, நானும் அன்பாக இருப்பேன். ஆனால் இந்த ரோகிணி இந்த லெவலுக்கு போயிட்டா. அதனால தான் இவ்வளோ ஆதாரத்தோடு நான் இருக்கேன். முத்து வந்து என்கிட்ட கேட்பாங்கள்ல, நீ சொல்கிறேன்னு அதை நம்பணும்ல அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் வேணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. முத்துக்கு ஃபோன் பண்ணிக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கூப்பிட்றாங்க. முத்தும் சரி ஏதோ ஆஃபர் தான் வருது போலன்னு வந்து நிற்காங்க. என்ன முருகன் அங்கே நிற்க அப்படிங்கிறாண்ணே. கால் பண்ணது நான் தான், அது என்னோடய வேறு நம்பர் அப்படிங்கிறாங்க. என்னடா என்ன விஷயம், வித்யாவுக்கு உனக்கு எப்போ கல்யாணம் அப்படிங்கிறாங்க. அண்ணே கல்யாணம்லாம் ஆகப்போகுது தான், நீங்கள் தான் வரப்போகிறீங்க. ஆனால் அதுக்கு இன்னொட்டி ஒரு கதைண்ணே அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஆனால் உங்கள் காரில் வந்து வீடியோ மாதிரி எல்லாம் வருமாண்ணே அப்படிங்கிறாங்க. வருமே அப்படிங்கிறாங்க. அந்த வீடியோ போடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. வித்யாவும் வராங்க. வித்யா வந்திருக்காங்க, பார்க்கட்டும் அவளும் பார்க்கட்டுண்ணே அப்படிங்கிறாங்க. என்னன்னே தெரியலையே, 2 பேரும் ஃபோன் ஒரு இடத்துல வர சொல்லி நீ வீடியோ போட்டு பார்க்கணுங்காங்களே அப்படிங்கிறாங்க. அதை போட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே முத்து அசந்துருந்தார். என்னடா இது ரோகிணி தானா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. வித்யா என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, இதுக்கு மேலே ரோகிணியை விட்டு வச்சா நல்லாவே இருக்காது. இப்படி தான் சொல்லுவாங்க, ஒன்று ஒன்றா செஞ்சு எதையுமே வந்து அசர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரோகிணி பொய்யை சொல்லி என்னெல்லாமோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த நாடக நடிகரை நடிக்க கூப்பிட்டு வந்தா வீட்டுக்கு மாமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பண்ணா. பொய்க்கு மேலே பொய்யை சொல்லி அவள் வந்து இப்போ பொய்யாலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டா. அது போக என்னையும் முருகனையும் பிரிக்கக்குள்ள எல்லா வேலையும் பார்த்தா. அப்படி இருக்கும்போது இனிமேல் பட்டு அவள் கதையை வந்து சாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் என்ன லெவலுக்குனாலும் அவள் இறங்குவாள். அதனால் அவளை பற்றி உள்ளதை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னோடனே முத்துக்கே ஒன்றும் ஓடலை. ஏற்கனவே அந்த புள்ள பணக்காரி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு வீட்டில் எங்கள் அம்மா சுத்தமாக மதிக்கிறதும் இல்லை வைக்கிறதும் இல்லை. இப்படி இருக்கும்போது இப்படிலாம் பண்ணியிருக்கா, இப்படி தெரிஞ்சுன்னா எங்கள் அம்மா வாழவே விடாதா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆறாரு. அப்போ இங்கே பாரு வித்யா, இதை நான் வீட்டில் சொன்னாலும் எப்படியாவது தெரியல அப்படிங்கும்போது முத்து என்ன முத்து, அந்த ரோகிணி நீங்கள் சும்மாவே விடாதாங்க அப்படிங்க. சும்மா விட போகிறதில்ல, எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கால் பண்ணுறாங்க. அண்ணாமலை கால் பண்ணோன்னே அண்ணாமலை வந்துடுறாங்க. வந்தோடனே என்னடா அப்படிங்கிறாங்கப்பா, காரில் உட்காரு அப்படிங்கும்போது என்ன வித்யாவும் இருக்கா முருகனும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே இதை பார்ப்பா அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு அண்ணாமலைக்கு ஒன்றும் இல்லை. அண்ணாமலைக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நேராக ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்காங்க. சேர்த்துட்டு அங்கேருந்து விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. விஜயா எல்லோரும் வீட்டிலேருந்து வந்துடுறாங்க. என்னங்க ஆச்சு அப்படிங்கிறாங்க. மீனா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையை டாக்டர் பார்த்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு மோசமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்துக்கு அப்போ என்ன நினைக்கிறேன், நம்ம வந்து இந்த வீடியோ காமிச்சோன்னால இப்படி ஆகிட்டு, வித்யா நீ யார்ட்டையும் சொல்லிடாதான், முருகன்ட்டு யாரையும் சொல்லிடாதாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு சரியாகி வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ தான் பையன் மீனாட்ட சொல்லுவாங்க. மீனா எங்கள் அப்பாவுக்கு எதுக்கு தெரியுமா அப்படி ஆச்சு அப்படிங்கிறாங்க. தெரிலங்க, உடம்புக்கு முடியல உடம்புக்கு முடியாததுனால அப்படி ஆகலை. நான் எங்கள் அப்பாட்ட ஒரு விஷயத்த காமிச்சேன், அதனால தான் அப்படி ஆச்சு அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது, இதை செல்லில் பாரு, ஹெட்ஃபோன் போட்டுட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. இதை பார்த்துட்டு மீனாவுக்கு ஒன்றும் இல்லை. என்னங்க எப்படி இருக்குது, மாமா ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கும்போது என்ன செய்யனே தெரியல. மனோஜுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பிள்ளை வாழ்க்கையை மறைச்சி தான் இங்கே வந்திருக்கு. ஆனால் அந்த வாழ்க்கையில் உள்ள பையன் யாருன்னு தெரியுதுல அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏதோ ஒரு பையன் அம்பத்தூரில் இருக்கான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ பையனில் கிறிஸ்டினை வீட்டுக்கு வரோம்ல, அந்த கிறிஸ்து தான் வந்து கல்யாணியோட பையனா அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ கிறிஷோட அம்மா தானே இது அப்படிங்கிறாங்க. நான் கூட உங்கள் அண்ணன் தான் அப்போ அப்பாவாக இருப்பார்னு நினச்சேன் அப்படிங்கும்போது, நம்மளும் அப்படி தான் நினச்சோம். இது எப்படி இருக்கு பாரு, இந்த பார்லரமாக என்னெல்லாம் வேலை பார்த்துட்டு இங்கே டக்காலிட்டி பண்ணிகிட்டு இருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. சரி இது என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன், அப்பா தான் ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் அப்பாவோட இந்த வீட்டில் சரியான முடிவெடுக்கணும்னா அது உங்கள் பாட்டி வந்தால் தான் முடியும். பேசாமல் உங்கள் பாட்டிகிட்ட இந்த விஷயத்தை நம்ம சொல்லிடலாம், நேரில் போய் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் வந்து அண்ணாமலை முத்துகிட்ட சொல்கிறாரு. முத்து, நான் நாசுக்காக பேசுகிறேன், எங்கள் அம்மா வந்தால் தான்
இது சரியாக வரும். இல்லைன்னா ரோகிணியை கண்டிப்பாக வீட்டை விட்டு உங்கள் அம்மா அனுப்பிடுவா, நீ போய் பாட்டியை கூப்பிட்டு வா அப்படிங்கும்போது, எப்பா நானும் மீனாவும் நைட்டுக்கு தான் பேசணும், நாங்கள் பாட்டிகிட்ட இதை சொல்லி கூப்பிட்டு வந்துடுறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கிளம்பி கிராமத்துக்கு போகிறாங்க. முத்தையும் மீனாவையும் பார்த்துட்டு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேரனும் பேத்தி வந்திருக்காவில், அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. பாட்டி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்தை பார்த்துட்டு மீனாவும் பார்த்துட்டு, நீங்கள் எப்போ வந்தாலும் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, இப்போ 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஒன்றுமில்லங்கிறாங்க. வீட்டுக்கு வாங்க பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. வீட்டில் போனோன்னா தனியாக பேசணும் பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே பாப்பா அது கூட இருப்பாங்களா, அவங்க கூட வேலை செய்கிறவங்க அசிஸ்டண்ட்டாக அனுப்பி விடுதாங்க. அனுப்பிவிடனே சொல்லு முத்து அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இதை பாரு பாட்டி, அந்த ரோகிணி என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கு, பேரே ரோகிணி இல்லையா, கல்யாணியா, தன்னை பெரிய பணக்காரி அப்படின்னு சொல்லி தான் வீட்டில் ஏமாத்துன்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா வாழ்க்கையை ஏமாற்றிட்டே வந்திருக்கு. கிறிஸ்துன்னு ஒரு பையன் வருவாங்களா பாட்டி அப்படிங்கிறான். ஆமாம், அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, ரோகிணியோட பையனா, அதுவே எங்களுக்கு இப்போ தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, மேலும் மேலும் இப்படியா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதனால தான் கிறிஷை நம்ம வீட்டில் வளர்க்கறதுக்கு ரோகிணிக்கு பிடிக்காம தான் இதெல்லாம் பண்ணியிருக்கு. அதான் வித்யா சொல்லுது. வித்யா முன்னாடியே சொல்லாமல் இப்படி சொல்லுது. வித்யா கல்யாணத்தை கூட நிப்பாட்டதுக்கு எல்லா வேலையும் ரோகிணி பார்த்துருக்குது அப்படிங்கும்போது, ஓ இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா, அப்போ அவள் வாழ்க்கைக்காக யாருனாலும் எதனாலும் பண்ண தயாராக இருக்காளா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக வீட்டை விட்டு அனுப்பிடும். அதனால் அப்பா அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆஸ்பத்திரிலாம் கூட்டி போய்ட்டு வந்துட்டோம் அப்படிங்க. ஏன்டா இதில் முதல்ல சொல்லலை அப்படிங்கும்போது, பாட்டி அது நான் தான் தேவையில்லாமல் அப்பாட்ட சொல்லிட்டேன், அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்போ சரியாயிட்டு அப்பாவுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீனோ சொன்னோம்னா சரி வராது, கண்டிப்பாக ரோகிணியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுன்னு தான் உங்கள் அம்மா சொல்லுவாள். அதனால் இதை சமாளிக்கணும்னா உங்கள் பாட்டியால் தான் முடியும், உங்கள் பாட்டியை கூட்டுவான்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான்டா. இந்த மாதிரி விஷயத்த விஜயா பார்த்தான்னா தாம் தூம் தான் சொல்லுவாள், அது லைக் கூடாது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி 3 பேரும் மெட்ராஸுக்கு போகிறாங்க. இங்கே அத்தையை பார்த்தோன்னா, என்னத்தை நீங்கள் மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, மாதமாக இருக்க பிள்ளை என்னை தேடி வந்திருக்கா, என் முத்து தேடி வந்திருக்காங்கன்னா ஒரு கதையோடு தான் வந்திருக்காங்க. விஜயா முதல்ல நீ சோபாவில் உட்காரு அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. விஜயா உட்காரது சேரில் பாட்டி உட்காருதாங்க. பாரு விஜயா, என் சொல்ல மீறி எதுவும் நடந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கும்போது, அத்தை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, என்ன நடந்தாலும் இந்த வீட்டுக்கு வாழ அந்த மருமவா இந்த வீட்டு மருமவா தான் அப்படிங்கிறாங்க. அத்தை அதை யார் எடுத்தா, என்னத்தை சொல்கிறா, ஓ இந்த மீனா அதை சொல்ல சொன்னாளா அப்படிங்கிறாங்க. மீனாலாம் சொல்லலை, கதையே வேறு அப்படிங்கிறாங்க. என்னத்த கதை அப்படிங்கிறாங்க. ரோகிணி வர சொல்லி எல்லோரையும் வர சொல்லுங்காங்க. எல்லோரும் வந்துடுறாங்க. வந்தோடனே பாட்டி எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்கன்னு சொல்லி நான் சுற்றி கேட்குறேங்கம்மா, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ரோகிணி மேலே தான் இது பண்ணணும், ரோகிணி வா அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. நான் வந்திருக்கேன் என்னன்னு கூட கேட்கல அப்படிங்கும்போது, இல்லை பாட்டி எல்லோரும் இருக்காங்க, நான் தனியாக கேட்டால் நல்லா இருக்காதில்ல அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இந்த வீட்டுக்கு வந்த மூத்த மருமவா, நீ எப்போவும் இந்த வீட்டில் மருமவளாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அது விஷயமாக தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை இவ பணக்காரி இல்லைன்னு சொன்னதை நீங்கள் புரிஞ்சுட்டு பேசுகிறீங்களா, என்ன செய்ய, ரோகிணி இருந்தால் இருந்துட்டு போகிறா, மனசுக்கு பொண்டாட்டி வந்துட்டாள் அத்தை அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு அவளை உட்கார வச்சுருக்க எதுன்னு எனக்கு தெரியும், இப்போ நான் சொல்லது போகிறத வச்சு நீ ரோகிணியை வெளியே அனுப்பணும்ப, அதனால தான் நானே வந்திருக்கேன், என்னை முத்து மீனாவும் கிராமத்துலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க, அண்ணாமலை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் தான் உங்கள் அம்மா வர சொன்னீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் எங்கள் அம்மா இருந்தால் தான் சரியாக இருக்கும், அதான் வர சொன்னேன், ஏம்மா நீங்களே பேசுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை என்னது அப்படிங்கிறாங்க. ரோகிணியை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு ஒன்றுமே தெரியாமல் தான் ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சேன், நம்ம பார்வதி வீட்டுக்கு வேலைக்கு வந்தா, பார்வதியோ யாராவது சொன்னாவா, அது நல்ல வசதியான பிள்ளை, வெளியூர்லேருந்து வந்த பிள்ளை, ஏகப்பட்ட சொத்து இருக்குது, ஒரே பிள்ளைன்னாவா, சரி ரைட்டு ஒரே பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சா ஜெயின்னு இருப்பானே மனோஜ் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு தான் தெரியுது ஒன்றுமில்லாதவளாக இருந்திருக்கா, அதுக்கு என்ன பண்ண வீட்டில் இருக்கா அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ரோகிணிக்கு ஒன்றும் ஓடலை. என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க, யார் சொன்னதா, முத்து மீனா எனக்கு தேவையில்லாத எதுவும் பண்ணுறாங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பரலம்மா கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிறாங்க முத்து. மீனா அந்த படத்தை ஒட்டி விடு அப்படிங்கிறாங்க. அந்த டிவியில் அதை போட்டு விடுதாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜுக்கு ஒன்றுமே ஓடலை. என்னம்மா இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் இதாண்டா நெசம், வித்யாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, வித்யா பிள்ளை சொன்னால் எதுவும் ஆயிருமான்ட்டு எதுவுமே சொல்லலை. அது மட்டும் இல்லை, வித்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குன்னா அது கிடைக்கக்கூடாதுன்னு எல்லா வேலையுமே உன் வீட்டம்மா பார்த்துருக்குது அப்படிங்கும்போது, இப்போ என் வீட்டம்மாலாம் சொல்லாத, ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்குது, அது போக அதெல்லாம் ஏமாற்றி அந்நிய கல்யாணம் முடிச்சிருக்கு, அதை ஏற்றுக்கிட்டே முடியாது ஏம்மா அப்படின்னோடனே விஜயாவுக்கு சரியான கோவந்துருது. ரோகிணியை போய் வெளுன்னு வழுக்காங்க. ஏய் ஒரு நிமிஷம், என்ன ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாத்த இன்னும் அந்த ஒரு நிமிஷம் அந்த ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க.
இதை கேட்ட பாட்டி சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணாமலையும் முத்து மீனாவும் இனியே கிராமத்துலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. எங்கே பாரு விஜயா, நீ இன்னும் ஒன்றுமில்லாத வீட்டிலேருந்து தான் வந்த அப்படிங்கும்போது, அத்தை நான் ஒன்றுமில்லாத வீட்டிலேருந்து வந்திருக்கலாம், நான் ஆளாக்கி இந்த வீட்டை நான் கட்டிட்டு வந்தேன் என்ன, அப்படி இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ரோகிணி அப்படி இல்லை, வாழ்க்கையை மறைச்சிட்டு வந்திருக்கா, ஒன்றுமில்லாதவளாக இருக்கலாம். அப்படி இருக்க கூட எப்படி மனசு வாழ முடியும், வளைய முடியாத கிளம்புனா கிளம்பட்டும் அப்படிங்கும்போது, விஜயா கொஞ்சம் பொறு, அந்த கிறிஸ்து பையனை வீட்டுக்கு வராமல் போகிறான், முத்துக்கு மீனாக்கும் அவங்க மேலே ஒரு பாசம் இருக்குது, அந்த பையனும் இந்த வீட்டு பையனாக வளர்க்கணும் வைக்கணும்னு நினச்சாவா. அப்போ பாட்டி கொடுக்கலங்கையில் காரணம் ரோகிணியாக தான் இருக்கா. ரோகிணி பையன்தானே அது அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, அத்தை எனக்கு சரியான கோபமாயிருது. மோகம் வரான் அப்போ கூட தன்னை யாருமே தெரியாத மாதிரி இது பண்ணியிருக்கால, என் அம்மாக்காரையும் ஏமாத்தானே செஞ்சுருக்கா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இங்கே பாரு, ரோகிணி தான் மேலே தான் தப்பு. ரோகிணி நீ என்ன சொன்னாலும் ஏசினாலும் தகும், ஆனால் வீட்டை விட்டு அனுப்பணும் மட்டும் நினைக்காத. இந்த வீட்டுக்கு வாழ வந்தவா, அது போக வாழ்க்கை இல்லாமல் தான் 2வது வாழ்க்கையை அமைச்சிருக்கா, அதை பார்த்துக்கோ அப்படிங்கும்போது, அத்தை இல்லைத்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போனால் போகணும் அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, நான் எதுக்கு போகணும், பாட்டி சொன்னாங்க, நான் போக முடியாது, நான் மனோஜை விரும்பினதுனால தான், மனோஜை எனக்கு பிடிச்சதுனால தான் இவ்வளோத்தையும் மறைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, வாயை மூடுறி அப்படிங்கிறாங்க. அத்தை வாயெல்லாம் மூட முடியாது, மனோஜ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, நான் பேசவே விரும்பலை, எங்கள் அம்மா சொல்கிறது தான், நீ இந்த வீட்டில் கூட கிளம்பு அப்படிங்கும்போது, பாட்டிக்கு சரியான கோவம் வந்தது. மனோஜுக்கு வாடா அப்படிங்கிற, என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. பலாருன்னு ஒன்று வாங்குதாங்க. வாங்கிட்டு என்ன நினச்சிட்ருக்க நீ நினச்சா கல்யாணம் முடிப்ப, நினச்சா இருக்கணும், போனால் போகணுமோ, அதெல்லாம் போக முடிய மாட்டா, இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமதான் ரோகிணி, நீ ரூம் போ அப்படிங்கிறாங்க. ரோகிணி நினைக்காங்க, இந்த பாட்டி சொல்ல நம்ம கேட்டால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போய் ரூமில் போய் சாத்திக்கிட்டுதாங்க. உடனே பாட்டி, என்ன பாட்டி நீங்கள் வெளியே அனுப்புன்னு சொன்னால் உள்ளே அனுப்பியிருக்கீங்க அப்படிங்க. டேய் மனோஜ், அவளுக்கு யாருமே இல்லை, உன்னை பிடிச்சிருந்துச்சி, வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டா, அதோட முடிச்சுக்க, பிள்ளை இல்லை வைக்கல அப்படி நீ ஃபீல் பண்ணாத, கிறிஸ்து கூட்டி கொண்டு வளர்க்க வழியை பாரு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி அது முடியாது அப்படிங்கும்போது, முத்து நீ கூட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு இடம் தெரியாது, வித்தியா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வித்தியா கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க அம்மாட்ட போய் சொல்லுதாங்க, இந்த மாதிரி முத்துக்கு மீனக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சுட்டு அப்படிங்கும்போது, அவங்க அம்மா ஒரு மாதிரி ஏறாங்க. ஆகாதங்க, ரோகிணியை வீட்டு விட்டு அனுப்பலை, அது போக எல்லோரும் ஓரளவு ஏற்றுக்கிட்ட மாதிரி தான், அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, அது போக கிறிஸ்து அங்கே கூட்டி போகணும்னு நினைக்காங்க அப்படிங்கும்போது, இப்போ ஏற்பட்டவங்களுக்கு நான் பொய் சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் வருந்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து மீனாவும் வராங்க. முத்து என்ன மன்னிச்சிருப்பா, மீனா என்ன மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்களை நாங்கள் எவ்வளோ நம்பினோம், எங்ககிட்ட உள்ளதை சொல்லியிருக்க வேண்டியதானே, நாங்கள் 2 பேரும் ரோகிணி வாழ்க்கையை காப்பாற்றணுன்னு தான் நினைப்போம், நாங்கள் என்ன ரோகிணியை இந்த வீட்டுக்கு வேண்டாம்னா சொல்லுவோம் அப்படிங்கும்போது, நான் எவ்வளவோ சொன்னேன்ப்பா கல்யாணிட்ட கேட்கல அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உங்கள் மேலே நான் ரொம்ப வருத்தம், கிறிஷோட பாட்டி அப்படிங்கிறதுனால என்னால் ஒன்றுமே பேச முடியல, பேசாமல் வந்துடுங்க எங்கள் வீட்டுக்கு அப்படிங்கும்போது, இல்லை நான் சம்மந்தி அம்மாட்ட நான் பேச முடியாது அப்படிங்கும்போது, இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டு போனால் விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. இவங்கெல்லாம் எதுக்கு வீட்டுக்கு கூட்ட முத்து, முதல்ல வெளியே போச்சு இல்லை, நீ அவங்க கூட சேர்ந்து வெளில போ, நீனும் பொண்டாட்டியும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. பாட்டி உடனே வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணன் வாப்பா அப்படின்னு சொல்லி மடியில் தூக்கி வச்சுக்கிட்டுதாங்க. உங்கள் அம்மா யாருப்பா அப்படிங்கிறாங்க. கிறிஷ் எதுவும் பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க. ஏன்னா ரோகிணி தன்னை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது, இல்லை நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே இருக்கார். சொல்லுப்பா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மா ஏசுவாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன இருக்காங்களா, இதான் எங்கள் அம்மா, இவங்க பேர் தான் கல்யாணி அப்படிங்கிறாங்க. பார்த்தியா, சின்ன பிள்ளை போய் சொல்லாது, சொல்லலை, நீ தான் அம்மா, இதையும் நீ மறைச்சிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா இன்னும் நீ இந்த வீட்டில் இருக்கியா அப்படிங்கிறாங்க. இருக்கேன், இந்த வீட்டில் இருந்துக்கிடுவியா இருந்துக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா எல்லோரும் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் பெரிய ஆள் தானே, நீங்கள் உள்ளதை சொல்லியிருக்கணும்ல எங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நான் சொல்லணும்னு சொன்னேன், கல்யாணி தான் சொன்னால் சரி வராது, நீ வீட்டை விட்டு அனுப்பிடுவாவான்னு சொன்னாவா, இப்போ இவ்வளோ சூழ்நிலைக்கு அப்புறமும் வீட்லேயே வச்சுருக்கீங்க, அதனால தான் நான் சொல்ல வந்தேன் வித்தியா கூப்பிட்டோன்னே அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் பாருங்கள், சின்ன பிள்ளைகள் ஒன்று மாதிரி பண்ணிட்டுனா நம்ம சரி பண்ணலாம், பெரிய ஆள் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அந்த வாழ்க்கையை அதை ரோகிணிக்கு சரி பண்ணணும்னு நினச்சிருக்கா, என்ன பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாம், உண்மையை புரிய வச்சு கல்யாணத்தை முடிச்சிருக்கலாம். விஜயா சம்மதிக்கலனாலும் அண்ணாமலை சம்மதிச்சிருப்பாங்க, நான் சம்மதிச்சிருப்பேன், எல்லாம் நல்லதே நடந்திருக்கும். சரி மனோஜும் விஜயா மாதிரி தான் கொஞ்சம் ஆசைப்பிடிச்சோம், அதனால் அப்படி நடந்துட்டு, கிறிஸ் இங்கே இருக்கட்டும், நீங்களும் இவங்களோட இருங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு கிராமத்தில் வீடு இருக்குது, நான் கிராமத்தை பார்த்து போகிறேன், எனக்கு ஒரே மனக்குறை என்ன இருந்துச்சுன்னா, எப்படியாவது ரோகிணியும் பிள்ளையும் ஒன்று சேர்த்துப்படணும் அப்படின்னு நினச்சேன், ஒன்று சேர்த்துவிட்டேன் அப்படிங்கும்போது, அத்தை இந்த அவங்க அம்மா கூட இந்த ரோகிணியும் கிறிஷையும் அனுப்பிடுங்க அப்படிங்கும்போது, இல்லை ரோகிணி இந்த வீட்டுக்கு வாழ வந்து அங்கே தான் இருப்பா, நீங்கள் போய்ட்டு வாங்கம்மா, வண்டியில் கொண்டு முத்த விட்டுற சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. இல்லை நானே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. வெளியே போய் நினைக்காங்க, எவ்வளோ கோவம் இருந்தாலும் தான் வீட்டு வாழ வந்த மறுமூலம் வீட்டுக்கு அனுப்புன்னு நினைக்கல, கிறிஷை விட்டு போய் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக
ரோகிணியோட சித்தி வீட்டுக்கு போகிறாங்க. சித்தி வீட்டில் போய் நடந்தா சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிம்மா இனிமையாவது கல்யாணி வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா சொல்லிடுறாங்க, ரோகிணி இங்கே பாரு, இவ்வளோ நாள் ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருந்த சமைக்க தெரியாது வைக்க தெரியாதுன்ட்டு இந்த வீட்டிலே இருக்குன்னு எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க. எங்கள் அத்தை சொல்ல மீறி நான் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் இன்னும் நீ ரூமில் இருக்கக்கூடாது. எப்படி முத்து மீனா வந்து ஹாலில் இருந்தாங்களோ அந்த ஹாலில் தான் இருக்கணும் அப்படிங்கும்போது உடனே மனோஜ் எப்படி ஆண்டி அங்கே தூங்குவாங்க, அவன் ஏங்க அங்கே தூங்கணும், அவன் எங்கள் ரூமில் வந்து தூங்குவான், முத்து மீனா அவங்க ரூமில் இருப்பாங்க, மீனாவுக்கு கீழே தான் என்றைக்குமே நீ அப்படிங்கிறாங்க. என்னத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற. ஆமாம் அவள் மாதமாக இருக்கா, அவளுக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நீலாம் பார்லர் வேலைக்கு போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ வந்து எல்லாமே ஃப்ராடு தான் பண்ணதுனால நீங்கள் எல்லாம் நீ தான் சமைக்கணும், மீனாவுக்கு நீ எல்லாம் பண்ணி தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவுடனே ரொம்ப சங்கடமாக தெரியுது இங்கே ரோகிணிக்கு. வேறு வழியும் இல்லை, நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி கிறிஷை கூட்டிகிட்டு காலுக்கு வராங்க. முத்து மீனாவும் இல்லை ரோகிணி நீங்கள் கிறிஷும் அங்கே தூங்க அப்படிங்கும்போது இல்லை ஆன்ட்டிக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க இங்கே ரொம்ப குளிரும், நான் கிறிஷை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கிறிஷை கூப்பிட்டு போய் அங்கே தூங்குதாங்க. காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே ரோகிணி எப்பவும் போல் லேட்டாக எழுந்திரிக்காங்க. விஜயா வந்து கிளின்னு கிளிக்காங்க. என்ன நினச்சிட்ருக்க, எல்லாருக்கும் நீ சமைக்கணும், மீனா மாதமாக இருக்கா, இந்த வீட்டோட வாரிசை சமைக்கா, ஒழுங்குமுறையை வச்சுக்கிற சமை அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்லுதாங்க, விஜயா ஏன் அதை நீ சமைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சரித்தான் நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சமைக்காங்க. ரோகிணி பாத்திரம் வளர்க்குதாங்க. இப்படி நடக்கு. இங்கே மீனா ஒரு வேலையும் பாட்டி செய்ய விட மாட்டேங்காங்க. கிறிஸ்டுக்கு ஊட்டி விட வைக்க அந்த மாதிரி வேலை பார்க்காங்க. கிறிஸை பள்ளி எடுத்து கொண்டு முத்து விடுதாரு. இன்னும் நான் தான் வந்து விடுவேன், நான் தான் இன்னும் முன்னே அப்பா கவலைப்படாத அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே மனோஜுக்கு சரியான கடுப்பு. ரோகிணி இவ்வளவு மறைச்சிட்டால, முதல்ல பணக்காரன் மட்டும்தான் ஏமாற்றிருந்தா, சரி பணம் தானே சொன்னால் அப்படின்னு நினச்சி மனசை தேர்த்திக்கிட்டாலும் இப்போ என்னடான்னா வாழ்க்கையை மறைச்சி பிள்ளைய கொண்டு ஒதுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம கிட்ட வந்துருந்துருக்காளே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் சரக்கு சாப்பிட்டுருக்காப்புல. சாப்பிட்டுட்டு அவருக்கு ஃப்ரெண்டு மொட்டை சந்தோஷத்துக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணோன்னா அவர் என்னையா சரி வராது, நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்ப அப்படிங்க. இல்லையா நான் எதுவும் சொல்ல மாட்டேன், என் பொண்டாட்டி என்கிட்ட மறைச்சிட்டாளா வச்சிட்டாளான்னு சொல்லிட்டு தான் நான் முன்னாடி வருத்தப்பட்டேன். இப்போவே என் பொண்டாட்டியே இல்லை, யாருனே கல்யாணம் முடிஞ்சு நீ ஏமாத வந்திருக்கா, அதனால் வேறு நல்ல இருந்து பொண்ணு இருந்தால் பாரியா அப்படிங்கிறாங்க. ஐயோ உன் பொண்டாட்டி உனக்கு சமாதானம் எழுதியவங்களா, அதுக்குள்ளே வேறு பொண்ணு வாங்கணுங்கிற, அந்த முத்துக்கிட்ட நான் வந்து பூச வாங்குறதுக்கா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், நல்லா பொண்ணாக பாரு, நான் போய் 5000 இருக்குது, நல்ல பொண்ணாக பார்த்துட்டு வா, நான் அதுக்கு என்ன துட்டு தரணுமோ தரேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு 5000 செலவு தந்துருக்கா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இங்கே மனோஜ் ரொம்ப நொந்து நூலாகி காரில் போயிட்டுருக்காரு. ஃபுல்லாக தண்ணி சாப்பிட்ருக்காப்புல. அப்போ அருண் தான் வந்து டியூட்டி பார்த்துட்ருக்காப்புல. பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஆகா அருண் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அருண் நீங்கள் வந்து சீதா மாப்பிள்ளை தானே அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் முத்து தானே தானே அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்ன எப்படி இருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை மனசுக்கு சங்கடப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்து போங்க, நான் டியூட்டி பார்த்துட்ருக்கேன், அதனால் உங்களை ஒன்றும் பண்ணல, நீங்கள் சொந்தக்காரங்களாகவே போயிட்டீங்க, காசுக்காக வீட்டுக்கு போயிருங்க அப்படிங்கும்போது கூட இருக்கவர் சொல்கிறார், அருணே முன்னாடி வந்து யாராக இருந்தாலும் சரியாக இருக்கணும்ப, இப்போ அவன் சொந்தக்காரங்கன்னா விடுதே அப்படிங்கும்போது, இல்லை சீதாவுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க, நான் பண்ணோம்னா கண்டிப்பாக என் சோழப்பாடி எங்கள் அண்ணன் ஒன்று வேண்டாதக்கு இவர் பண்ணுதாருன்னு சொல்லுவாப்புல, மேலும் மேலும் உரி வரும், அதான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது, சரி சரி இப்படியாவது கொஞ்சம் மாறி இருக்கே அப்படிங்கும்போது, ஆமாம் அந்த முத்தை வந்து நான் வந்து நெருங்கி போகிறேன், அவர் விலகி போகிறாரு, ஆனால் நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி அருணே இப்படி தான் இருக்கணும் அருணே அப்படிங்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு போய் முத்துக்கிட்ட நடந்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் காரில் வந்தேன், அவன் அருண் தான் வந்து நான் பாட்டினாப்புல, நான் முத்து சொந்தக்காரனோடனே போங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. உண்மையிலே கொஞ்சம் சோழப்பாடி மேலே பாசம் வச்சுருந்தாருலாம் செய்தார் அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்ட்டு இருக்கும்போது, உன் பாசம் எனக்கு கிடைக்கலடா முத்து அப்படிங்கிறாங்க. ஏன் பாசம் எனக்கு கிடைக்கலையா அப்படிங்கிறேன். ஆமாம் உன் சோழப்பாடி உன்கிட்ட உண்மையாக இருக்கார், நீ அவர்கிட்ட உண்மையாக இருக்க, எல்லோரும் உண்மையாக இருக்காங்க, ஆனால் ஏன் பொண்டாட்டி என்ன உண்மையாக இல்லையே அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. டேய் மனோஜ் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, கிறிஸ்டுக்காக எல்லாம் மறந்துட்டு வளர்ப்பார், உன்னை விரும்பினதுனால தான் இவ்வளோ பொய்ன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நீ ஏன் நினைக்க மாட்டேற அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு தாங்கவே முடியல அப்படிங்கும்போது, மனோஜ் ஏன் மனோஜ் இப்படி பண்ணீங்க அப்படிங்கும்போது, ரோகிணி நீ போயிரு உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கும்போது விஜயா வந்துடுறாங்க. டேய் மனோஜ் என்னடா அப்படி பண்ண அப்படிங்கும்போதேம்மா எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, வாழ பிடிக்கலம்மா, ரொம்ப நொந்துட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த ரோகிணியை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப வெறுப்பாக இருக்குமா, அந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு பார்த்தேன், பேசாமல் பர்னிச்சர் கடையில் போய் தூங்கிடலான்னு சொல்லிட்டு, இப்போ இவ்வளோ நேரத்துக்கு அங்கே போனால் சரி வராது அப்படிங்கும்போது அண்ணாமலை வந்துருந்தாங்க. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது, இல்லைப்பா அப்படி அப்படிங்கிறாங்க. முன்னே முத்து கூட்டி போய் மொட்டை மாடல தூங்க வச்சுருந்தாங்க. உடனே மனோஜ் சொல்லுவார் முத்து, இந்த மாதிரி அப்பா பார்க்கும்போது இப்படி நடந்துக்காத, அப்பா மனசு ரொம்ப சங்கடப்படுவோம் அப்படிங்கும்போது, ஆமாம் நீ ரொம்ப யோக்கியம் அப்படிங்கும்போது, டே நான் யோக்கியனா இல்லை, இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உன்னை வந்து அப்பாவும் அம்மாவும் யோக்கியன்னு நினச்சாங்க, நிறைய படிச்சிருக்கணும், உன் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்காங்க, உனக்கும் ரோகிணிக்கும் இப்போ இக்கட்டான சூழ்நிலை முடியாமல் இருக்குது, சரி 2 பேருக்கும் வருத்தம் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை உனக்கு அப்படி தான் இப்போ தோணும், ஆனால் நீ வந்து அப்பாவுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கூடா அப்படிங்கிறாங்க. உடனே காலைல விடிஞ்சோன்னா ரோகிணி வந்து மனோஜை பார்க்க வராங்க மொட்டை மாடிக்கு. நீலாம் என்கிட்ட பேசிடாத அப்படின்னு சொல்லி இறங்கி போகிறாங்க.
அப்போ கிறிஷை வச்சு எப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட வைக்காங்க. யாரை? மனோஜுக்கு வந்து அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல முடியல. முறையாக நம்மளை அப்பான்னு கூப்பிட்டதில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு இங்கே வாடா அப்படிங்கிறாங்க. உடனே டேடி அப்படிங்கிறாங்க. இனிமே அப்படியே கூப்பிடு, உங்கள் அம்மையை இனிமையாவது போய் சொல்லாமல் இருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி டேடி அப்படின்னு சொல்லிட்டு மம்மி அப்பா இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ரோகிணி அழுகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.